மேசலக்கணக்காரங்களுடைய முகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு சுரூபமாக இருக்கும். ஒரு அமைதியாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது, அது சொல்லவும் தெரியாது. அடித்தாலும் அடியை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க பேசினாலும் சில பிரச்சனைகள் வந்து தானாக வரும். சமீப காலமாக இந்த மேசராசி மேசலக்கணக்காரர்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த வயிற்று பகுதியில் தான் சில பிரச்சனைகள் சொல்லியிருக்கு இல்லைங்களா? இந்த வயிற்று பகுதி ப்ளஸ் வந்து அப்பாவுக்கு உடல்நிலை சில பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கும். அதாவது உடல் ரீதியான பாதிப்புகள். இந்த கார்த்திகை மார்கழியில் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்லது ஒரு தெய்வ கடாட்சமாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. தெய்வத்துடைய துணையோடு அவங்களுக்கு இருந்துருவாங்க. இதே வந்து தை மாசியில் பிறந்தவங்க, இந்த மேசராசி மேசலக்கணக்காரங்க தை மாசியில் பிறந்திருப்பாங்க இல்லைங்களா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கர்ம வினைகளையும் அனுபவிக்கிறது இல்லாமல் தன்னுடைய அப்பா அம்மா வகையும் கர்மவினையும் சேர்ந்து இவங்க அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது ஏன்னு அடுத்த பதிவில்